every night, how we play with dark. மிஸ்டிக் சோல்ஸ், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன், அதாவது நீங்கள் ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லை சில பிரச்சனைகள்னால ஒரு சில நாட்கள் பேசாமல் இருக்கலாம், சில மாதங்கள் பேசாமல் இருக்கலாம், இல்லை சில வருஷங்கள் கூட பேசாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களோட சோல்மேட்டோட லேட் நைட் தாட்ஸ், அதாவது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முந்தின நாள் இரவு அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கார்டை சஃபில் பண்ணிக்கிறேன். உங்கள் பர்சனை மைண்டில் நினச்சிக்கோங்க. அவங்களுடைய நேமை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த கார்டு எனர்ஜியோடு நீங்கள் கனெக்ட் ஆக முடியும். கனெக்டிவ் பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் சொல்லுங்கள் ஸ்பிரிட். லேட் நைட் அவங்களோட சோல்மேட் அவங்கள பற்றி என்ன நினச்சாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களோட லேட் நைட் தாட்ஸ் என்ன சொல்லுங்கள் ஸ்பிரிட். இப்போ நம்ம கார்ட்ஸை ரிவீல் பண்ணிடலாம். இப்போ ரீடிங்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக உங்களோட இப்போ நீங்கள் பார்க்குற வியூஸ் வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஆப்போசிட் வந்து மேல் வெர்ஷனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் பார்க்குறது மேலாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் வந்து ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா உங்கள் பர்சன் வந்து டே டைமில் அவங்களுக்கு ஒர்க் லோட் இருக்கலாம், இல்லை மற்ற இதில் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அப்போ வந்து அந்த ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் வந்து அவங்க நைட் டைமில் அந்த தாட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ வந்து என்னென்னா அந்த நைட் டைமில் அவங்க ரெஸ்ட்டுக்கு போகும்போது மைண்டு வந்து கொயிட் ஆகும்போது அப்போ வந்து அந்த தாட்ஸோடைய இது வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. அதாவது என்னென்னா லாஸ்ட் நைட் வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிட்டேனா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துட்டேனா, இல்லை இந்த விஷயம் வந்து இவ்வளோ தானா, இது எண்டுக்கு வந்துருச்சா, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த எண்டுக்கு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஹெவி தாட் வந்திருக்கு. ஸோ ஆனால் வெளியே இதை வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெவியாக அவங்க ஃபீல் பண்ணுறத வந்து அதாவது தெரிஞ்சிக்கக்கூடாது, மற்றவங்க வந்து தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஓவராக வந்து சப்ரஸ் பண்ணுறது. வெளியில் பார்க்கும்போது அவங்க வந்து அதெல்லாம் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வெளியில் காட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அவங்க வந்து வெளியில் அந்த மாதிரி வந்து அவங்க காட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஃபீலிங்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுறதுனால லேட் நைட் வந்து சைலன்ஸ் அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து சில டைமில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம மூவ் ஆன் ஆயிடலாமா அப்படின்னு கூட சில டைமில் நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க மைண்டு வந்து மூவ் ஆன் ஆகலாமான்றது மைண்டு நினைக்குது. பட் ஹார்ட் வந்து அதுக்கு வந்து ஹார்ட் வந்து ரெடி கிடையாது. அவங்க ஹார்ட் வந்து அந்த மூவ் ஆன் ஆகிற அந்த இதுக்கு வந்து ரெடி இல்லை. ஸோ
இப்போவுமே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி அந்த அந்த கேர் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து பாஸ்ட் மெமரிஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஓடிட்டே இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு மறுபடியும் அது வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து சில டைமில் வந்து அவங்க மனசு வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து டைப் கூட பண்ணியிருக்கலாம். டைப் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுற மாதிரி எனர்ஜி தெரியுது. ஸோ அதனால் வந்து இப்போ இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ஹர்ட் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் கிவ் அப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் தாட் வந்து அவங்களுக்கு கிடையாது எப்போவுமே. ஸோ ஆனால் ஹார்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த ஓல்டு மெமரிஸ் வந்து மறுபடியும் வந்து ரீப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த அந்த நினைவுகள் வந்து அவங்கள வந்து தூங்க விடாமல் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ வேணால் நம்ம வந்து ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து இதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து அவங்க வந்து இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து இதை கிவ் அப் பண்ணணுன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த தாட்ஸே கிடையாது. ஸோ இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிறது, அந்த டைம் வரும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க அமைதியாக வந்து காத்திருக்காங்க. ஸோ ஆனால் வந்து மூவ் ஆன் ஆகணும்னு சில டைமில் நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து டே டைம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நைட் டைமில் தான் அவங்க வந்து இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து அவங்களுக்கு மறுபடியும் ரிவீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ பழைய நாட்களில் முன்னாடி நடந்த அந்த ஒரு மனசு கஷ்டமான சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த விஷயங்களை வந்து அவங்க இது பண்ணி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து ஆனால் அதெல்லாம் அவங்களோட ஹார்ட் வந்து மறக்கணும் அப்படின்றது வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது அவங்க வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சைலண்ட் இதில் தான் இருக்கிறாங்க. பொறுமையாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக அந்த டைம் மாறும்போது அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மிஸ்டிக் இன்ஃபினிட்டி give a blessing to your soul. Thank you.